அவன் வந்துட்டான். அவன் அம்மா முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் அவளுக்கும் பயம் வரும். எஃப்ஐஆர் புக் ரெடியா இருக்கு மேடம். ஏதாவது ஒரு செக்ஷன் எழுதிக்கு போடலாம். வாங்கம்மா. தக்காளி என்ன விலை? கிலோ 500 ரூபா சார். என்ன ஏப்பா, ஒரு கிலோ தக்காளியோட விலை கேட்குறேன். சார் தக்காளி விலை தான் சார் 500 ரூபா. 500 ரூபாவா? ஏய், விளையாடுறீங்களா நீங்க? ஒரு கிலோ தக்காளி விலை கேட்டேன், உன் கடை விலை கேட்கல. நானும் ஒரு கிலோ தக்காளி விலை தான் சொல்றேன். சொரக்கா என்ன விலைப்பா? 1 எடுத்தா 1000 ரூபா. என்னடா இது? 4 எடுத்தா 5000 ரூபாமா. விளையாடுற நீ? வியாபாரம் பண்ண வந்திருக்க, என்ன பண்ண வந்திருக்க? தக்காளி கிலோ 5 ரூபா தானே எல்லா இடத்துலயும். 5 ரூபாய்க்கு வேணா சாக்கடையில கொட்டி கிடக்கு, போய் அம்மாவும் புள்ளையும் பொறிக்கங்க. மரியாதையா பேசல. அவன் கையை வாங்கிட்டான். இதுக்கு ஏதாவது செக்ஷன்ல போட்டு ரவுடியாக்க முடியுமா? ஒரு அடி விளையாட்டு மேடம், அவனை தூக்கி உள்ள போட்டுறேன். டேய் விடுடா. தக்காளி வாங்குற மூஞ்சா பாரு, வாண்டாம் பாய தூக்கிட்டு. ஏய் போடா, என்ன லுக்குறா? போடா சார் வாங்க. நீ ஏதாவது நியாயமான வேலை சொல்லுவியா? கடையில் எல்லாம் நியாயமான வேலை தான் சார். சரி, கேரட் என்ன விலை? ஒரு கேரட் 100 ரூபா. என்ன ஒரு கேரட் 100 ரூபாவா? ஆமா. அப்பனா கிலோ எவ்வளோ? ஒரு கிலோ 1000 ரூபா. 1000 ரூபாவா? உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? ஆளுக்கா அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாயா? ஏன் எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா சோறாக்கி போட்டு எங்களுக்கு திமிரு வந்துருச்சு. ஒரு கிலோ கேரட் வாங்க வக்கில்ல, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் வெப்பன்ஸ் கையில எடுத்துறான். இத வச்சு உள்ள போடலாம்ல? 307 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸே போடலாம் மேடம். அது வேண்டாப்பா. ஆமாண்ணே, கரெக்ட் தானே. உங்க கேரட் வாங்குறதுக்கு எனக்கு வக்கு இல்ல, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே ஸ்னேக் பாபுண்ணே, அண்ணே இங்க வாங்கண்ணே. இவனா என்னைய அண்ணன் கூப்பிட்ட? அட உங்களை தானே. ஏண்டா கூப்பிடுறானே, போகலாமா? இந்த ஒரு தடவை நம்பி போங்கல, என்னதான் செய்யறான்னு பாப்போம்னே. நீங்களும் வாங்கடா, என்ன பின்னால போறீங்க? நீங்க போங்கன்னு நாங்க வர்றோம். ஐயோ, நம்மள தனியா அனுப்புறாங்களே. வாங்கண்ணே. கும்பிடுறமா. வணக்கம் தம்பி, அன்னைக்கு நீ அலும்பா பேசுனதுக்கு உன் எலும்பை என்னலாம் இருந்தேன். ஆனா இப்ப நீ அண்ணேன்னு சொன்ன பத்தியா, அந்த ஒரு வார்த்தை உன் உசுரை காப்பாத்திருச்சு. என்ன ப்ராப்ளம்? மன்னிச்சிருங்கண்ணே, கை கொடுங்க. என்ன ப்ராப்ளம்? அண்ணே, நீங்க இந்த ஏரியா கவுன்சிலர், இங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஏரியாவுல அநியாயமா? ஆமாண்ணே. என்ன? அண்ணே, ஒரு கிலோ தக்காளி 500 ரூபாண்ணே. ஒரு கிலோ தக்காளி 500? இந்த கேரட் 1000 ரூபாவா கிலோ? ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாய்? ஆமாண்ணே. யாரா வேண்டாய்? யாரா எங்க அம்மாவையும் தம்பியா? இவன் தான். எது நீயா? ஏய், யாரு அந்த பிளாக் டாக்? உள்ள வந்து காரியத்தை கெடுத்துட்டான். விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அநியாயத்தை தட்டி கேட்பேன். என் தொகுதி மக்களை காப்பாத்தியே தீர்வேன்டா. எங்க வந்து நான் வெளியே குட்டி விக்கிறீங்க? டேய், நான் யார் தெரியுமா? டேய் டேய், இங்க வாடா. ஏண்டா ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாயா? 1000 ரூபாய் எங்க வந்து 1000 ரூபாய் விக்கிறேன்டா? டேய் அந்த காலிங்க வாடா. வாடா. யாரா உன்னை வெளியே யாரா குட்டி விக்க சொல்றது? வெளியே யாரு? டேய், ஆளை சொல்லலன்னா 50 பேரும் கொத்தியே கொண்டு விடுவேன். டேய், சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த ஸ்னேக் பாபு. டேய், மடராய் போவ ராஸ்கல். அண்ணா வணக்கண்ணே. என்ன இங்க நடக்கிற மாதிரி அநியாயம் கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்குண்ணே. அங்கேயும் நீங்க தானே வந்து தட்டி கேட்கணும். எங்க நடந்தா என்ன? அக்கிரமம் எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த ஸ்னேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். சாபாஸ்.